ஹை காய்ஸ், இன்னைக்கு எபிசோட் பார்க்க போறோம்னா பேட்டில் வித் தி ஹெவன் சீசன் 6ஓட எபிசோட் 50 தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போன எபிசோட் எதோட முடிச்சிருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோ அந்த படம் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தேவையான பில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி. இந்த எபிசோட் அதுல இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகுது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்லேயே அங்கே இருக்கிற ஒரு கிளானுக்கு தான் நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அங்கே போயிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கவங்களும் இந்த இதுக்கு போகணும்னா 6வது லெவலில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு வழியில் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் அந்த வழியிலே போயிட்டு இருக்கான். அங்கே இருக்கவங்கள சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. இங்கே இருக்க போகணுன்னா 6வது வழியில் தான் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதை பார்த்து அங்கே இருந்து அங்கே தூரத்தில் இருக்கிறவங்களோ இவர் லீ பேங்க்ஸுக்கு தானே, இவர் ரொம்ப ஈஸியான அங்கே போயிடுவார், இவருக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எவ்வளோ தான் புகழ்ச்சியை நான் வாங்கணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவனை சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அவன் பேர் தான் லூஷியோங்கிறவன் தான். அவனும் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறானு பார்த்தீங்க. அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் நான் லீபிங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கண்டுக்கவே இல்லை. அதே நேரத்தில் அவன் இப்போ 7th பிளேஸில் இருக்கிறான். அதே நேரத்தில் அவங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்காம நமக்கு நல்லதுன்னு சொல்லி அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, லோ பட்ஜெட் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் அவனும் சொல்லியிருக்கேன், லாஸ்ட் 17வது பிளேஸில் இருக்கிறேன், உங்களை நான் லூ பைச்சங்க விட ரொம்ப பவர்ஃபுல்லானவன், உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கோம். நம்ம கிசனோட நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு, நாங்கள் அவனுக்கே பயப்படலடா, உனக்கா பயப்படப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பேன்னு சொல்லி ஃபியருக்கு நான் ஏற்கனவே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த சத்தியத்தை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பவர்ஸை கற்றுருப்பான். இப்போ இங்கே என்ன நடந்தாலும் அதுக்கு என்ன குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் வேற மாதிரியே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு நல்லா யோசிச்சுக்கோ தான் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது ஹீரோட ஃப்ரெண்டும் ஒரு அந்த பூச்சியை தட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளில போயிடும். நம்ம ஹீரோவும் தன்னோட ஸ்வாடில் பவர்ஸ் எல்லாத்தையும் ஃப்ளேம் பவர்ஸ் கேதர் பண்ணிவிட்டு அவனை அட்டாக் ஆக ரெடி பண்ணிட்டு இருக்கா. அதில் அவனும் அதனோட ஃப்ளேம் பவர்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அது உனக்கு ஒரு ஷீல்டு மாதிரி ரெடி பண்ணிக்கிறான். வேறு லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு. ரெண்டு நம்ம ஹீரோவும் அந்த ஆப்போசிட்டில் இருக்கணும் 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்ண போகிறான். அவனை ஷீல்டு படுத்துக்கிறான். அதில் நம்ம ஹீரோ ஒரு அட்டாக் பண்ணிடுறான். அதில் நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டு இது ஃபயரோட ஒரு வாட்டரே அட்டாக் ஆகிருக்கு, இது எப்படி உன்னால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சு அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், ஜியோயான் இன்னும் இதுக்கே பயந்துட்டியா, இது வெறும் சாம்பிள் தான், இதுக்கப்புறம் தான் நான் என்னோட ஃபுல் பவர்ஸை ரிலீஸ் பண்ண போகிறேன், ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில் ஃபுல் பவர்ஸை கேதர் பண்ணி அட்டாக் ஆக வந்துட்டு வேறு மாதிரி அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வேறு லெவல் டிஃபென்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அதை தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃபுல் பவர் வாட்ஸில் கேதர் பண்ணிட்டு வேறு லெவல் அடிக்க போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் நிறுத்திக்கிறான். ஒருத்தவங்க வந்தவன் இவனோட அண்ணன் தான், பிரதர் லியூ கிங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் போட்டியில் அதை பார்த்துக்கலாம், உனக்கு எவ்வளோ தான் கோவம் இருந்தாலும் சரி அதை போட்டியில் வந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் பிரதர்கிட்டே சொல்லிடுறான். சொன்னதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஹீரோவை பார்த்து, ஜியோயான் நான் உனக்காக அடுத்தடுத்து வரப்போகிற போட்டியில் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்டே அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஓடி வர மாதிரி இருக்குங்க. எல்லாருமே மரியாதை செலுத்துறாங்க. அதே நேரத்தில் அந்த பொண்ணு வந்துட்டு, ஜியோயான் உன்னை யார் இந்த அளவுக்கு காயப்படுத்தினது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு உடனே டார்ச்சர் பண்ணிக்கிறாங்கன்னா எவ்வளோ தேடி இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோவும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு, இந்த பொண்ணுக்கு வந்து ஜியோ கேர்ள்னு பேர் வச்சுக்கலாம், ஏன்னா இந்த பொண்ணுக்கு வந்து பெரிய பெருசாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ கேர்ள்னு வச்சுக்கலாம். என்னோட ஹெல்ப் தேவையில்லைன்னா நினைக்காது, ஆனால் கண்டிப்பாக ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஹீரோவும் சொல்லிடுறான். அதை நினச்சா அவனை வந்து நாங்கள் எதுவும் பிரச்சனைலாம் பண்ணல, நார்மலான போட்டிக்கு தான் நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அது இடத்துல நம்ம ஹீரோவும் அந்த சரி பிரதர் ஜியோ, நீங்கள் வந்து இங்கே இப்போ கல்டிவேஷன் பண்ண தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக எனக்கு தேவையானதை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பிள்ளை எடுத்து கொடுத்துறோம். அதில் அதை சாப்பிட்டுக்கிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிட்டு நம்ம ஹீரோ மெடிடேஷன் ஆரம்பிக்கிறோம். ஹீரோவும் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே ஏதோ பேரியர் மாதிரி இருக்குங்கிறத ஃபீல் பண்ணுறான். அதே நேரத்தில் அது கீழே ஒரு மிருகமும் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மிருகம் உடச்சிக்கிட்டு வெளியில் வரதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த பேரியர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் சீக்கிரத்தில் அது உடச்சிரும் அப்படிங்கிறதையும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறோம். இங்கே என்னாச்சு, இங்கே இருக்கிற ஏன் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு மாதிரி ரகடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே நிறைய ஏதோ வினோதமாகவே தான் இருக்குது, நம்மளால் எதுவுமே புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லிட்டு சரி நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் அதை எடுத்து அவனுக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு வெளில வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்கே இருக்க எல்லாருமே பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை அங்கேருந்து வர எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிட்டு அதே நேரத்தில் நம்ம ஹீரோட ஹைப்பவர்ஸை பயன்படுத்தி அங்கே என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவால் சுத்தமாகவே எதுவுமே பண்ண முடியல. அதே நேரத்தில் அங்கே இருக்க ஒருத்தரும் தன்னோட ஃபுல் பவர்ஸையும் கேதர் பண்ணி அவர் சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லை, நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்ம ஹீரோலேருந்து எல்லாத்தையும் வெளியிட்டு அனுப்பிச்சு வச்சுறாரு. அதே நேரத்தில் அவரும் தன்னோட பவர்ஸை ஃபுல்லாக கேதர் பண்ணி அந்த இடத்துல இருக்க பேரியர் எல்லாத்தையும் லாக் பண்ண பார்க்குறாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ தன்னோட பவர்ஸை பயன்படுத்தி பார்க்குறான். அங்கே ஒரு பெரிய அல்டிமேட்டான ஒரு ஷீல்டு இருக்கிறது மட்டும் தான் தெரியுது. இங்கே என்ன தான் இருக்குங்கிறது புரியாமல் நம்ம ஹீரோவும் ரொம்ப கோவப்படுறான். ஆனால் இங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இந்த சீக்கிரத்தில் வெளியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அந்த பில்டிங்கை தான் பார்த்துட்டு இருக்கான். அதே நேரத்தில் அந்த மாஸ்டரும் அங்கே வராரு நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோ கிட்டே அவர் வந்து பேசுகிறாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ மரியாதை செலுத்திட்டு இங்கே இப்போ நடக்கிறது என்ன பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டிருக்காங்க. இதனால இந்த இடமே நடுங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், புத்திசலமாக இருக்குதுன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம
நம்ம ஹீரோ இங்கே யாரும் இருந்தனால இறந்துட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஜியோயன் நீங்கள் ஜியோனாவே இருங்க, தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, இங்கே இருக்கிற பவர்ஸ் ரொம்ப அதிகமானனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாளிக்கிறாரு நம்ம ஹீரோ கிட்ட. அது மட்டும் நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்காங்க இங்கே இருக்க ஃபயர் எல்லாமே வேறு ஒவ்வொரு இடத்து ஃப்ளேமுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இது இருக்குது, அதே நேரத்தில் இங்கே என்னென்ன புரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செம்ம கோவத்தில் இருக்கிறோம். நம்ம ஹீரோவாக வந்தாங்க அதை இந்த இடத்துலத்தையும் வெளில வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகிடுச்சு, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டு சரி இந்த இடத்துல ரகசியத்தை நான் சொல்கிறேன், ஆனால் இது யார்ட்டையும் நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுமே அவன் நம்ம ஹீரோ சத்தியம் பண்ணுறான், கண்டிப்பாக நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுறேன். அதெல்லாம் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எனக்கு கூட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், என்னோட தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப சின்ன ஃப்ரெண்டு தான், அவர் ஒரு பிளேமெல்லாம் ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறாரு, அதில் இப்படி தான் பண்ணுறாங்க அது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை. அதே இடத்துல அவர் சொல்ல ஆரம்பிக்கிறேன், நான் விளையாட்டு தான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல இந்த இடத்த சுற்றி ரொம்ப பவர்ஃபுல்லான இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த கீழே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த இடத்துல தான் வந்து பவர்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் எனக்கு ஒரு ஃபீலிங் வருது, நான் அது எப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டதும் அவரும் அது நீ போக போக புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி சரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒத்துக்கிறான் நம்ம ஹீரோவும். அதோட சரி வா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அவர் அங்கே போகிறாரு. அதோட அந்த சீனத்தையும் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினி தான் கட்டுறாங்க. ஹீரோயினி தனியாக உட்காந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க்கர் வந்து சொல்லியிருந்திருப்பாங்களே, அது வந்து ஜியோ என்னோட ஃபேமிலி தான் ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதில் யோசிச்சுக்கிட்டு ஜியோ என்ன நினச்சி தான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். அதே இடத்துல நம்ம ஹீரோ அங்கே வரோம். நம்ம ஹீரோயினி தான் ஹீரோகிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குது, எனக்கே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்தில் நீ ஒன்றும் அதை பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அதே நேரத்தில் அந்த ஃபேமிலி எல்லாமே ரொம்ப இதுவாக தான் இருக்குது. அவங்ககிட்ட நான் விசாரிக்க சொன்னது வரைக்கும் எல்லாமே கேட்டது வரைக்கும் எல்லாமே உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதே நேரத்தில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் எனக்கும் தெரியும்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் சொல்கிறான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ நீ கண்ணை மூடி ப்ரேத் பண்ணு, வாழ்நிச்சிடும் போது அதை ப்ரே பண்ணால் நமக்கு கேட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வேண்டிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னா இந்த உனக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி இந்த கை நீட்டு கொடுக்குறான். அதில் ஒரு 2 கிளிப் இருக்குது. அந்த கிளிப் எடுத்து நம்ம ஹீரோயினிக்கு மாட்டி விட்றான். மாட்டி விட்டுட்டு இப்போ தான் உனக்கு ரொம்ப இது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ. அதோட 2 பேருமே கட்டிப்பிடிச்சிடாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதே நேரத்தில் அதை பற்றி நீ எதுவும் ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் விடிஞ்சிருது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பாய்ச்சங் கேங்கை சேர்ந்தவங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அடுத்தடுத்து நடக்க போகிற சண்டை எல்லாமே அது நம்ம ஹீரோக்கு அவங்க பாய்ச்சங் ஃபேமிலி சேர்ந்தவங்களுக்கு தான் அடுத்தடுத்து பிரச்சனை பேட்டில்ஸ் நடக்க போகுது. அதுக்காக நம்ம ஹீரோ ரெடி ஆகிட்டு இருக்கான். ஓகே காய்ஸ், இதோட இந்த எபிசோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்லேயே சொல்லிட்டு போயிடுங்க.